ஹர்திக் பாண்டியா நீங்க பேசுனீங்களா, அதே மாதிரி இப்ப திரும்பி நீங்க சாரி கேட்க வேண்டிய இடம், மன்னிப்பு கேட்கற சாரி கேட்கற நிலைமைக்கு அதனாலதான் சொல்லுவேன். ஸோ அதுதான் ரோஹித் சர்மா பண்ணாரு. பட் ஆனா ஆரம்பத்துல 4 ஸ்பின்னர் ஆட வைப்பாரு, 3 ஸ்பின்னரோட ஆட வைப்பாரு. அன்எக்ஸ்பெக்டட் தான் சீரியஸ்லி. பெஸ்ட் ஐபிஎல் டீம், ஃபேவரட் ஐபிஎல் டீம், இது கான்ட்ரோவர்சிங்க. ஸோ எனக்கு தெரியும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு நீங்க வேர்ல்டு கப்ல பார்த்த அதே டீம் வில்லியம்சன் என்ன பார்த்து அவர்கிட்ட எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ரொம்பலாம் தெரியாது. பட் ஆனால் அவர்கிட்ட இது கன்வே பண்ணணும், உங்ககிட்ட இந்த விஷயம் கற்றுக்கணும். அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி 2024 நீட் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறிஞ்சி நீட் அகாடமி, நாமக்கல். வணக்கம் மக்களை, இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப் டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இவரை பத்தி நிறைய சொல்றதுக்கு இருக்கு, அது அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். கிருக்கானந்தா ப்ரோ, வணக்கம். வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, நான் இப்போ ரேபிட் ஃபயரோட போயிடலாம். இவருக்கு நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஓகே, ஆமா. சரி, இப்போ நான் ஒரு சில கேள்வி கேட்பேன், யோசிக்காம டப்பு நீங்க ஒண்ணு கேட்பீங்க, விராட் கோலி பிடிக்கும் அப்படி கேட்பீங்க. சரி, உங்க ஃபேவரட் பிளேயர்? சச்சின். அப்ப சச்சின். ஃபேவரட் பேட்ஸ்மேன்? இப்போ விராட் கோலி. ஃபேவரட் பவுலர்? இப்போ பும்ரா. ஐயோ, கருணாஸ் ஆல் டைம் ஃபேவரட். இப்போ அது அப்ப நான் டெய்ல் ஸ்டெயின். கண்டிப்பா. ஃபேவரட் ஃபீல்டர்? யுவராஜ் சிங் தான். ஃபேவரட் விக்கெட் கீப்பர்? தோனி தான். நீங்க பாத்திருப்பீங்க, எல்லா ஸ்டேடியமும் போய் பாத்திருக்கீங்க. பெஸ்ட் ஸ்டேடியம்னா இது? ஐயோ, நீங்க பார்த்த வரைக்கும்? நான் பார்த்த வரைக்கும் எனக்கு சேப்பாக் ரொம்ப பிடிக்கும் எல்லா விதத்துலயும். பெஸ்ட் டோர்னமெண்ட், இந்த ஐபிஎல், வேர்ல்டு கப், அந்த மாதிரி பெஸ்ட் டோர்னமெண்ட் இந்த வேர்ல்டு எது? ஓகே, வேர்ல்டு கப் பக்காவா இருந்துச்சு. இன்னும் நிறைய டிராவல் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் எனக்கு இப்பவே இல்லை, இன்னும் 15 வருஷம் கழிச்சு நிறைச்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்ததுல பெஸ்ட் டோர்னமெண்ட் கேட்டா இருக்கும். மேபி நான் பண்ணது பார்த்ததுல எனக்கு அந்த டோர்னமெண்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. பெஸ்ட் ஐபிஎல் டீம், ஃபேவரட் ஐபிஎல் டீம்? இது கான்ட்ரோவர்சிங்க. வேணாங்க, ஏதாவது சொல்ல உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு 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 வந்து எனக்கு பிரான்ஸ், எனக்கு வந்து சொல்றது மெச்சூரிட்டி வந்து செத்துப்பாங்கிற மாதிரி எனக்கு பிடிச்ச பிரான்சைஸ் எதுவுமே எல்லாத்துலயும். சரி, ஃபேவரட் தமிழ்நாடு பிளேயர், டிஎன் பிளேயர்? தமிழ்நாடு பிளேயர் வந்து எல்லாருக்கும் அஸ்வின் பிடிக்கும். அஸ்வின் நான் நிறைய பேர் சொல்லுவேன், எனக்கு அஸ்வின் பிடிக்கும். பர்டிகுலராக தினேஷ் கார்த்திக் லிஸ்ட்ல பாரு, நட்ராஜன் லிஸ்ட்ல இருப்பாரு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் அஸ்வின். ஃபேவரட் டெஸ்ட் கேப்டன்? ஃபேவரட் டெஸ்ட் கேப்டன் விராட் கோலி. ஃபேவரட் T20 கேப்டன்? ரோஹித். ஓடிஐ கேப்டன்? தோனி. ஐபிஎல் கேப்டன்? தோனி. நீங்க பார்த்ததுலேயே ஃபேவரட்டான மேட்ச், இந்த மேட்ச் தான்டா சூப்பரா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு? நேர்ல பார்த்து சொல்றேன். நேர்ல பார்த்தது ஒண்ணுல நிறைய இருக்குமே. ஏதாவது ஒரு மேட்ச் எல்லா மேட்ச்லயும் ஒரு மாதிரி ஐகானிக் மூமெண்ட் அது நடக்கும். எங்க கஷ்டம் நிறைய நடந்திருக்கு. நான் அட்ஜஸ்ட் பண்ணி 10 விக்கெட் பார்த்தேன். கான்பூரோட மேட்ச் ட்ரா ஆனது பார்த்தேன். அங்க மிர்பூர்ல அஸ்வின் ஸ்ரேயாஸ் ஆனது பார்த்தேன். எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி இதுக்கு ஃபில்டர் பண்றது எனக்கு நடந்தது எல்லாமே பெஸ்டா இருக்கும். இப்ப கூட ரஞ்சி ட்ரோஃபி கர்நாடகா சத்தியமா கஷ்டங்க. இது பெஸ்ட் மேட்ச்னு கஷ்டம் எதுவும் எனக்கு அப்படிலாம் இல்லை. எல்லா மேட்சும் ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஏதோ நான் போகும்போது ரொம்ப மந்தமா நடக்கிற மேட்ச் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பட் ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கும், செரிஷ் மூமெண்ட் எல்லா மேட்ச்லயும் ஏதோ ஒரு வகையில இருக்கும். அப்பா இதாண்டா மேட்ச் அப்படிங்கிற மாதிரியும் இல்லை, ஒரு மாதிரி கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரி இருக்கும். எனக்கு இந்த கொஸ்டின் மட்டும் பாஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். எந்த பிளேயரை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, இவரை பார்த்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி இவர்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும்? ஓகே, அப்படின்னா வில்லியம்சனுக்கு எனக்கு ரொம்ப பேசணும்னு ஆசையா இருக்கும். ஏன்னா 2019 வேர்ல்டு கப் அது ஒண்ணு. பட் அதை தாண்டி அதுதான் மெயினான விஷயம் நான் சொல்லுவேன். காம்னஸ், சிரிக்கலாம். இப்ப நம்ம சிரிச்சு பேசலாம், பட் அவ்வளவு தோல்விக்கு அப்புறம் தோத்ததுக்கு அப்புறம் சிரிக்கிறது. வில்லியம்சன் வந்து ஒரு தெரபிஸ்ட் நான் சொல்லுவேன், ஒரு தெரபி. லைக் வில்லியம்சன் என்ன பார்த்து அவர்கிட்ட எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ரொம்பலாம் தெரியாது. பட் ஆனால் அவர்கிட்ட இது கன்வே பண்ணணும், உங்ககிட்ட இந்த விஷயம் கற்றுக்கணும்.
எப்படி நீங்கள் ஸ்போர்ட்டாக பார்க்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த T20 வேர்ல்டு கப் ஸோ அடுத்து இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் டேன்னு ஒன்று இருக்குது. ஸோ அடுத்த டோர்னமெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம அது ஒன்று இருக்குது. மேபி அடுத்து ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஒன்று. இந்த விஷயங்கள்லாம் மைண்டில் இருக்குங்கிறதுனால தான் மேபி அதுன்னு நினைக்கிறேன். பட் வில்லியம்சன் இங்கே வந்து சிரிக்கிற ஒரு குணம் எல்லாருக்கும் இருக்கும். பட் தோத்ததுக்கப்புறம் சிரிக்கிறது பெருசா நான் அப்படி பெருசு படத்துல. பட் தோக்கம் அது சின்ன ஸ்மைல். நிறைய தடவை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்போம்ல, அதுக்குள்ள நிறைய இருக்குது. அது சிரிப்புக்குள்ள நிறைய இருக்குது. ஸோ அதனால எனக்கு வில்லியம்சன் கேன் வில்லியம்சன் நேரில் பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணும். நீங்க அவர்கிட்ட இருக்கிற குணம் தான் இப்போ ஆக்சுவலி அவரு கீழே ஆல்மோஸ்ட் வருவாங்க. ஒரு ஹர்திக் பாண்டியா இப்போ காம்னஸாக இருக்கிறதோ, ரோஹித் ஒரு காமா இருக்கிறதோ. ஸோ மேபி வில்லியம்சன், மேபி அடுத்து நான் ரோஹித் கிட்ட மேபி. பட் ஆனால் வில்லியம்சன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஃபேவரட் கமெண்டேட்டர் நீங்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் நிறைய சேனல்லாம் இருக்கு, அதில் வந்து நீங்கள் ஃபேவரட் கமெண்டேட்டர்? ஓகே, இவர் பேசுறது ஜாலியாக இருக்கும், நல்லா கேட்கலாம், ஓகே, நல்லா பேசலாம். தமிழ்லங்கிறதா இங்கிலீஷை ஓகே சொல்கிறேன். எனக்கு நாசர் ஹுசைனோட கமெண்ட்ரி ரொம்ப பிடிக்கும். நாசர் கமெண்ட்ரி அஷ்ரப் கலி அடுத்து. பட் ஆனால் நாசர் ஹுசைன் கிட்ட இன்சைட்ஸ் இருக்கும். அவரோட வேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ப்ரொனன்சியேஷன் ரொம்ப பிடிக்கும். பட் எல்லாரும் ஒரே மாதிரி இங்கிலீஷ் பேசுவாங்க. மைக் அத்தன்டனும் அதுக்கப்புறம் மேபி ஹோல்டிங் விட்டுனே எனக்கு தோணலாம். பட் மைக் அத்தன்டனும் அதுக்கப்புறம் பம்பிள் இவங்க எல்லாமே இவங்களோட இதெல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். பட் நாசர் ஹுசைனோட டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எனக்கு நாசர் ஹுசைனோட கமெண்ட்ரி ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுறது லைக் அந்த லீட்ஸ் டெஸ்ட் மேட்ச்ல அவர் சொல்லுவாரு, இந்த டெஸ்ட் மேட்ச் இன்னும் வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் இன்னும் உயிரோட இருக்குது, அதுக்கு காரணம் அது இங்கிலீஷ் சொல்லுவார், அதுக்கு ஒரு காரணம் ஒரு கிரிக்கெட்டர், அந்த கிரிக்கெட்டர் பெஞ்சமின் ஸ்டோக்ஸ் அப்படின்னு சொல்லி அது ஒரு முடிக்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ எனக்கு நாசர் ஹுசைனோட ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து நிறையா ரேபிட் ஃபயர் சொல்லிட்டீங்க. நம்ம அடுத்து வந்து நடந்து முடிஞ்ச T20 வேர்ல்டு கப்புக்கு உள்ளே போகலாம். இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க, அன்பீட்டனாக வின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? பட் அதை பார்க்குறவங்களுக்கு தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாமே ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸில் வந்து ஒரு வெஸ்ட் இண்டீஸில் பெருசாக அதுவும் சாதிச்சது கிடையாது. வெஸ்ட் இண்டீஸ்லாம் இந்தியாவுக்கு வந்து ஒரு கருப்பு பிளாக் லேண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியா ஜெயிச்சுட்டே இருந்தால் கடைசியாக வந்து தோத்துருவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டீமை நம்பலை. ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரும் நம்பலை. இப்போ வெஸ்ட் இண்டீஸ்னு ஒன்று பிளாக் மார்க் இருக்குது, அன்பீட்டன் சைடு அப்படிங்கிற பிளாக் மார்க்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் டீம் மேலேயே ஒரு பிளாக் மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கோலி மேலேயே இப்போ கருப்பு புள்ளி குத்துனாங்க, அது ஒன்று இருக்குது. இது போக வந்து நிறைய இருக்குது. பட் ஹர்திக் பாண்டியா மேலேயும் இது இருந்துச்சு. ஸோ என்ன சொல்றது, நீங்கள் போல பிளேயர்ஸை நம்புங்க, அவங்க ஒரு ப்ராசஸில் இருக்காங்க, அவங்க ஒன்று பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக இண்டிவிஜுவல் பிளேயர்ஸை பற்றி பேசினா அதுவே ஒரு தனி வீடியோவே போகும். ஒவ்வொருத்தவங்களோட பற்றி தனி வீடியோவே போகும். நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஒருத்தவங்கள, பட் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டது தான் கிடையாது. நீங்கள் ஒருத்தவங்களை புரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்னா அது சரியா தப்பான்னு அனாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை அனாலிசிஸ் பண்ணுங்க. இல்லை அது ஹர்திக் பாண்டியா விஷயத்துல இருக்கலாம், அக்ஷர் பட்டேல் விஷயத்துல இருக்கலாம், அது விராட் கோலி விஷயத்துல இருக்கலாம், ரோஹித் சர்மா விஷயத்துல இருக்கலாம், பண்ட் விஷயத்துலயா இருக்கலாம். பண்ட்லாம் ஒவ்வொருத்தரையும் பற்றி நான் சொல்லலாம். இங்கே பார்க்குற பார்வையே ரிஷப் பண்ட் ஒருத்தர் கேட்டார், எப்படி இன்ஜுரிக்கு அப்புறம் ரிஷப் பண்ட் வந்து ஆடுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி. ரிஷப் பண்ட் அதை ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு, இங்கே வந்து இப்போ ஆடுறாரு. ஸோ ஆல்ரெடி காப்பாற்றினாரு. ஒரு பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக ரிவர்ஸ் ஸ்வீப்னு போட்டு அடிச்சதுனால தான் உள்ள வராங்க. ஹர்திக் பாண்டியா லாயல்ட்டியாக ஒரு டீமில் இருக்கிற வரைக்கும் லாயல்ட்டியாக இருந்தாங்க. அந்த லாயல்ட்டி போதும், அந்த சுத்தம் போதும். திரும்பி இங்கே இன்னொரு டீமுக்கு வரும்பொழுது ஸோ ஆப்வியஸ்லி அது சரிதான். ஸோ அது ஒன்று இருக்குது. விராட் கோலி நான் இப்பயும் சொல்லுவேன், T20 வேர்ல்டு கப்போட நாயகன். மிஸ்டர் ஐபிஎல் இல்லாமல், மிஸ்டர் ஐபிஎல் ரெயின் இல்லாமல் ஐபிஎல் பார்க்கும்போது கஷ்டமா இருந்துச்சுல உங்களுக்கு. அதே மாதிரி எனக்கு மிஸ்டர் T20 வேர்ல்டு கப்னா நான் அதை வந்து விராட் கோலின்னு சொல்லுவேன். 2 தடவை பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வின் பண்ணவர். T20 வேர்ல்டு கப்பில் T20 பெஸ்ட் ஷாட் மெல்போர்ன்ல அவர் அடித்த ஷாட். ஸோ அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் ஒரு T20 வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்கும் போது அதில் ஒன்றும் இல்லை. இப்போ இர்ஃபான் பத்தான் அதுக்கப்புறம் வந்து கார்ட்லி ஆம்ப்ரோஸ்லாம் அந்த T20 வேர்ல்டு கப் ட்ரோஃபியை தூக்கிட்டு வந்து நடுவில் வச்சாங்கல்ல கிரவுண்ட், அது மாதிரி அடுத்த வருஷம் விராட் கோலி வைப்பார் மேபி நினைக்கிறேன். அப்படி பார்க்க போறேன். T20 வேர்ல்டு கப்ல விராட் கோலி இன்னொரு 2 வருஷம் கழிச்சு ஆடலாம். அவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஒன்றும் ஃபிட்னஸ் இந்த ஃபிட்னஸும் அவர்கிட்ட இருக்கு, மென்டலி அந்த ஃபிட்னஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். ஆடலாம். பட் அவர் சொல்றேன் அடுத்தது வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ அப்படி பார்க்க போறேன். ஸோ ரோஹித் சர்மா மேல எப்பயுமே ஒரு அண்டர்ஸ்டிமேஷன் இங்க இருந்துகிட்டே இருக்கும். 5 கப்பு வின் பண்ணா எம்ஐக்கு 5 கப்பு வின் பண்ணியிருக்காரு. பட் இங்க இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொம்மை கப்பு. IPL அது என்ன வேணும்னு. பட் நான் அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருந்தது. ரோஹித் சர்மா பெஸ்ட் கேப்டன்,
வருஷம் வேர்ல்டு கப் மிஸ் ஆச்சு. பட் இந்த T20 வேர்ல்டு கப் அவர் எந்த கேப்டனும் எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரொஃபஷனலாக வந்ததுக்கப்புறம் நாங்கள் வேர்ல்டு கப் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல. பட் ரோஹித் சர்மா வேர்ல்டு கப் எனக்கு வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுக்கணும். வேர்ல்டு கப் மதர் ஆஃப் வேர்ல்டு கப் அந்த 50 ஓவர் வேர்ல்டு கப் வின் பண்ணணும். ஸோ எனக்கு ஒருத்தவங்களை கனவு நிறைவேற்றினா ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரோஹித் அவர் விஷயத்துலையும். அண்ட் ஆப்வியஸ்லி பும்ரா தி காட் லிவிங் லெஜண்ட் சொல்லிட்டு இருக்கிறேன். கரெக்டாக பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்ட் ஸோ வின் பண்ணாரு. ஹர்திக் பாண்டியா விஷயத்துல இங்க குத்துன ஒரு விஷயம் மாறி இருக்கு. அக்ஷர் பட்டேல் எப்போ வேர்ல்டு கப் முடியும் போது ஜடேஜாவை விட அக்ஷர் பட்டேல டீம்ல பிக் பண்ணுங்க அப்படின்னு நான் எனக்கு என்னோட பாயிண்ட் அதுவாக தான் இருந்தது. அக்ஷர் பட்டேல் சிக்ஸ் அடிக்கிற எபிலிட்டி. பட் கீழே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவர் அடிச்சலாம் ஜிம்பாப்வே கூட, வெஸ்ட் இண்டீஸ் கூட, சின்ன டீம் கூட சொல்லுவாங்க. ஃபைனல்ஸ்ல அடிச்சு காட்டிட்டாரு, ஃபைனல்லையும் காமிச்சிட்டாரு, பாகிஸ்தான் கூட எடுத்து காமிச்சிட்டாரு. தென் விக்கெட் டேக்கராகவும் செமிஃபைனல்ஸ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? குல்தீப் யாதவ் த்ரூ அவுட்டாவே எஸ்பெஷலி முக்கியமாக செமிஃபைனல்ல அவர் யாருன்னு அவர் காமிச்சிட்டாரு. ஸோ அவரோட கம்பேக் எனக்கு லாஸ்ட் 2 வருஷத்துல ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஓவரால் இந்த டீமை நான் கொஞ்சம் ஃபாலோ லைக் ரோஹித் சர்மாவை நான் மேபி அந்த இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் நான் போனேன் இல்லையா, அதுவும் அண்ட் வேர்ல்டு கப்பும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ரோஹித் சர்மாவோட ஜேர்னில, அதாவது ரோஹித் சர்மா ஜேர்னில நான் டிராவல் பண்ணிட்டே இருந்ததுனால ரோஹித் சர்மா என்னால் ஓரளவு என்னால் அப்சர்வ் பண்ண முடியாது. அந்த டீம் என்னால் அவரால் அப்சர்வ் பண்ணிட முடியாது, எப்படி இருக்கிறாங்கிறது நான் அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ இவங்க T20 வேர்ல்டு கப் வின் பண்ணுவாங்கன்னு நம்பினேன், ஜெயிச்சாங்க, சந்தோஷம். லைக் சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி வீடியோஸ்ல. எனக்கு என்னன்னா இவங்க ஜெயிக்கணும், இவங்க டிசர்வ்டு. எந்த கண்டிஷனோ எங்க போனாலும் இவங்க வந்து ஒரு ஃபைனலிஸ்டா இருக்கிறாங்க. ஸோ கன்சிஸ்டண்டா ஃபைனலிஸ்டா இருக்கிறாங்க. ஹோம் அட்வான்டேஜ் லைக் எப்படி சொல்றது, எல்லாரும் ஹோம் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்துட்டாங்க. எல்லாருக்கும் அது ஹோம் அட்வான்டேஜ் இருக்குல்ல, ஏன் ஜெயிக்க மாட்டாங்க, ஏன் ஃபைனல் வர மாட்டாங்க? பட் அந்த டீமுக்கு தான் ஒன்று இருக்குது, அதை அவங்க உள்ள எடுத்துட்டு வராங்க. ஸோ அதனால வந்து ஜெயிக்கிறாங்க. இப்போ இந்தியா தான் ஆக்சுவலி போன வேர்ல்டு கப்ல ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு வென்யூல போய் ஆடுறாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஆடுறாங்க. ஸோ கஷ்டம். பட் ஃபைனல் வந்தாங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஸ்திரேலியா தோத்தாங்க. ஸோ இந்த டீம் டிசர்வ். எனக்கு யார் டிசர்வ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேரணுங்கிறது என்னோட ஆசை, என்னோட ஆசை. அது சந்தோஷமா இருக்கும். இவங்க டிசர்வ் நினைச்சேன், இவங்களுக்கு போய் சேர்ந்து ரொம்ப சந்தோஷம். பட் எப்பயும் ஒருத்தவங்க நம்புங்க, ஒரு விஷயம் ப்ராசஸ்ல இருக்கும்போது அந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்க, 4 பேர்கிட்ட சொல்லாதீங்க, அதை பத்தி புது இடங்களை பேசாதீங்க, கருத்து சொல்லாதீங்க, ரிவ்யூ பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. அது ப்ராசஸ்ல இருக்குதா, அந்த சுச்சுவேஷன் நீங்க இருந்திருக்கீங்கன்னா அதை பத்தி நீங்க பேசுங்க. அந்த சுச்சுவேஷன்ல நீங்க இல்லவே இல்லைன்னா வச்சுங்களேன், அதை பத்தி நின்று அமைதியா நின்று வேடிக்கை பாருங்க. இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா நீங்க பேசுனீங்களே அதே மாதிரி இப்ப திரும்பி நீங்க சாரி கேட்க வேண்டிய இடம், மன்னிப்பு கேட்கற சாரி கேட்கற நிலைமைக்கு. அதனாலதான் சொல்லுவேன், அமைதியா நின்று வேடிக்கை பாருங்க, கொண்டாடுங்க. உங்களை வேலை நீங்க ரிவ்யூ பண்றதோ கிரிட்டிசைஸ் பண்றதோ அந்த வேலை வச்சுக்காதீங்க, கொண்டாடுங்க. சூப்பரா விளையாண்டா, சூப்பரா பண்ணாண்டா அப்படின்னு நீங்க கொண்டாடுங்க. ஒரு சில இடத்துல கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேளுங்க. இந்த இடத்துல நீங்க நட்டுலன்னு கேள்வி கேட்கறத விட்டுட்டு நீங்க இந்த இடத்துல கேள்வி கேட்க ஆரம்பிங்க. இப்ப TNPL ஆரம்பிச்சா இது முடிஞ்சோன்னு அடுத்து டொமஸ்டிக் சீசன் ஆரம்பிக்குமா, அப்ப கேள்வி கேளுங்க. ஏன் தமிழ்நாடு இந்த பிளேயர் நல்லா பண்ணிருக்காங்க, அப்ப கேள்வி கேளுங்க. ஸோ இங்க எல்லாமே வந்து ஏன்னா எல்லாமே என்னது தப்பா இருக்குது, லைட் நிறைய விஷயங்கள் இங்க தப்பா தான் இருக்குது. கொஸ்டின்ஸ் எங்க கேட்கணும், எந்தெந்த விஷயத்த பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயமே இங்க தப்பா தான் இருக்கு. ஆக்சுவலி இன்னும் சொல்லிங்கன்னா ஹர்தீப் சிங்கே ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்டு கப் எதுக்குன்னு கேட்டாங்க. அப்ப சொல்லியிருந்தேன் ரோஹித் சர்மா இந்த விஷயம் தான் 3 ஃபாஸ்ட் பால் எடுத்தாங்களா, சிராஜ், பும்ரா, ஹர்தீப் சிங், இவங்க 3 பேரும் எடுத்துக்கும் பொழுது எல்லாரும் ஏன் இவங்க 3 பேரும் கேட்கும்போது அப்பதான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். இப்போ நீங்க நட்டு எடுத்தீங்கன்னா டெத் ஓவர்ல மட்டும் தான் போடுவார், பவர் பிளேல ஒரு ஓவர் போடுவார். பட் இவங்க 3 பேரும் நீங்க எந்த ஃபேஸ்ல வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். நியூ பால் கொடுத்து போடணும்னாலும் போடுவாங்க, மிடில் ஓவர்ல கொடுத்து போடணும் போடுவாங்க, ஸோ டெத் ஓவர்ல போடணும்னு போடுவாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த டூல் இருக்கு, எக்ஸ்ட்ரா டூல் இருக்கு. ஸோ இவங்க சரின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த T20 வேர்ல்டு கப்ல ஆக்சுவலி ஒரு அண்டர் ரேட்டட் ஃபாஸ்ட் பாலர்னா நான் ஹர்தீப் சிங் சொல்லுவேன். ஏன்னா நீங்க ஸ்டார்க் இல்ல, ஹேஷ்வுட் இல்ல, ஹர்தீப் சிங் இந்த வருஷம் லீடிங் விக்கெட். இங்க பாருங்க, நைட்ல பால் மூவ் ஆகுது, ரொம்ப மூவ் ஆகுது. ஃபசல் விக்கெட் எடுத்த இந்த 14 விக்கெட் எடுத்தாரு, 16 சம்திங் எடுத்தாரு நினைக்கிறேன். பும்ரா 12, ஒரு 16 சம்திங் எடுத்தாரு நினைக்கிறேன். ஸோ ஹர்தீப் சிங் டேல அந்த விக்கெட் எடுத்துருக்காருன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெருசு. பும்ரா இருக்கும்போது இந்த பக்கத்துல ஒரு விக்கெட் டேக்கரா எடுத்துருக்காருன்னா ஹர்தீப் சிங் ஒரு அண்டர் ரேட்டட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது ஒரு அண்டர் ரேட்டட் டீமா இருந்தது, இப்போ வந்து சூப்பர் ஹிட் டீம் ஆயிருக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறைய பேசலாம், நிறைய இருக்குது. எல்லாமே இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இதெல்லாமே நான் அனுபவத்துல சொல்றேன். இதெல்லாமே நான் அனுபவப்பட்டு நானும் ஒரு கிரிக்கெட் ஃபேன் தான். நான் ஒரு கிரிக்கெட் ஃபேன், நான் உங்ககிட்ட நான் சொல்றேன், உங்ககிட்ட பேசுறேன், ட்ரிக்கான நான் பேசுகிறேன். நான் தான் அவ்வளோதான். இப்போ வேர்ல்டு கப் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம். 11 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ICC ட்ராஃபி ஜெயிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஒரு 3 லெஜண்ட் வந்து ரிட்டையர்டு அறிவிச்சிருக்காங்க T20லேருந்து. அது வந்து எவ்வளோ கஷ்டமா இருக்கு. பட் அந்த 3 லெஜண்டுக்கு அவங்க சொன்னாங்க, நான் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வழி விடுறேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இவங்களோட இடத்த ஃபில் பண்ணுவாங்களா, ஃபில் பண்ண முடியுமா? முடியாது, அது கண்டிப்பா முடியாது. நீங்களே சொல்லிங்க முடியாது, சொல்லுங்க.
முடியாது. இருந்தாலும் அந்த ஃபில் பண்ற பிளேஸ் ஒரு இப்போ வந்து விராட் கோலி பதிலா சுப்மன் கில் வந்து அங்க வரலாம், ரோஹித் சர்மாக்கு பதிலா எஸ்எஸ்வி வரலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன வந்து கெஸ் பண்ணி வச்சுக்கீங்க, இந்த பிளேஸ்க்கு பதிலா இவங்க ஆடினா நல்லா இருக்கும், இவங்க வந்து இப்படி விளையாடுவாங்கன்னு நம்புறேன் அப்படின்னு ஒரு 3 பிளேயர் ஒன்று சொல்லணும்னா, இல்லை நான் இப்போ பிளேயர்ஸோட சாய்ஸஸ் நான் கேள்வியை மாத்திரம் என்னன்னா, இதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணணும் அந்த விஷயத்தில். ஏன்னா ஜிம்பாப்வே சீரிஸோட ஸ்குவாடை நான் இன்னும் பார்க்கல. ஏன்னா நான் இந்த 3 பேர் சும்மா சொல்லிடக்கூடாது. எனக்கு அந்த 3 பேர் யாருன்னு தெரியாது, நான் பெருசாக மைண்ட்லையும் வச்சிருக்கல. ஒர்க் பண்ணணும் இதுக்கப்புறம் தான் உட்காந்து இதுக்கப்புறம் யாரு இந்த ஜெய்ஸ்வால் கில், ஓகே கெயில் ஜெய்ஸ்வால் இவங்க இருக்காங்க, இது போக இஷான் கிஷன் ஒரு பக்கம் இருக்கிறாரு, சாய் சுதர்ஷன் தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் தான் நான் கால்குலேட்டே போடணும். பட் அவங்களோட இடத்த ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. நான் அந்த இடத்துல சொல்லிட்டேன் எனக்கு வந்து ரோஹித் ஆல்ரெடி அவர் வந்து ஏன்னா திடீர்னு தான் ஆக்சுவலி இந்த ஆப்கானிஸ்தான் சீரீஸ் தான் ஒரு T20 வேர்ல்டு கப் கேப்டனா அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்பதான் சொன்னாங்க, அது கூட ஜெய்ஷா அவர்கள் ஹிண்ட் கொடுத்திருந்தாரு இருப்பாருன்னு ஆப்கானிஸ்தான் சீரீஸ்க்கு வந்தாங்க. ஸோ அப்பவே ப்ரிப்பேர்ட் ஆயாச்சு. விராட் கோலி அது அன்எக்ஸ்பெக்டட், சீரியஸ்லி விராட் கோலி அன்எக்ஸ்பெக்டட். பட் அதில் மிஸ்டர் ஐபிஎல் இல்லாமல் நான் ஐபிஎல் பார்க்கும்போது இந்த T20 வேர்ல்டு கப்போட ஒரு மிஸ்டர் T20 வேர்ல்டு கப் இல்லாமல் நான் வந்து T20 வேர்ல்டு கப் பார்க்க போகிறேங்கிறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இவங்க இடத்த யாரும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதான் உங்களுக்கு கில் இருக்காங்க, ஜெய்ஸ்வால் இருக்காங்க, இஷான் கிஷன் இருக்காங்க. எனக்கு பர்டிகுலராக 3 பேர் தெரியாது, சாரி பிரதர். பட் லிட்டரலி ஒரு நாள் அடுத்த நம்ம மீட் பண்ணுவோம், நம்ம யார் என்ன கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக. இப்போ வந்து நீங்கள் பவுலிங் பற்றி பேசுனீங்க. அவர் வந்து கேட்டிருந்தார், ரோஹித் சர்மா வந்து இந்தியாவில் இன்டர்வியூ நடந்தப்போ 4 ஸ்பின்னர் வந்து எதுக்கு நான் வெஸ்ட் இண்டீஸ் போய் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அதை வந்து சொல்லியும் காமிச்சாரு, ப்ரூவ் பண்ணாரு, இந்த இடத்துல நான் இவங்களை வச்சு போட போகிறேன், இவங்களை வச்சு நான் அடிக்க போகிறேன் அவங்கள அப்படின்னாரு. அதை அடிச்சும் காட்டினாரு. அதை பற்றி நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு கால்குலேட் பண்ணது வந்து கயானாவையும் பிரிட்ஜ்டோனையும் தான் அவர் கால்குலேட் பண்ணிடுறாரு. அது செமிஃபைனலையும் ஃபைனலும் தான் நான் செமிஃபைனல்லேருந்து ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறதா அவர் நினைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்க சூப்பர் 8ல வந்து வேற வென்யூஸ், ஒரு பிரிட்ஜ்டவுன், இன்னொன்று ஆண்டிகாலாம் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லாம கயானால டே மேட்ச். ஸோ கயானா எப்படியும் ஸ்லோ விக்கெட் தான். ஏன்னா நீங்க கயானால நடந்த டே மேட்சஸ், பங்களாதேஷ் வர்சஸ் நீங்க வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச், ஓடிஐ மேட்ச்லாம் நீங்க நைட்டு நம்மளுக்கு நடக்கும். அந்த மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல தூங்கிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்லோவான விக்கெட், பங்களாதேஷோட ஸ்பின்னர்ஸ் தைதில் இல்லாமலாம் போட்டு திருப்பி இருப்பாரு. நிக்லஸ் புரான் சொல்லியிருப்பாரு, என்னங்க ஹோம் கிரவுண்டுக்கு அட்வான்டேஜ் ஏற்ற மாதிரி பிச் நீங்க ரெடி பண்ணுவீங்கன்னு பார்த்தா அவர் தான் கேப்டனா இருந்தார் அந்த டைம். இப்படி ஒரு பிச் ரெடி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி காட்டமா பேசியிருப்பாரு. அப்படி ஒரு கயானா பிச். ஸோ அவர் ஐ திங்க் கயானாவை யோசிச்சு ஸோ செமிஃபைனல் தான் ஸ்டார்ட் பண்றோம். செமிஃபைனலுக்கு முன்னாடியில இருக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாம் வந்து இதுக்கான ஒரு ப்ரிலிம்ஸ் மாதிரி அவர் யோசிச்சு எடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். சொன்னது கரெக்ட். அப்பவே அவர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போது ரைட் 4 ஸ்பின்னர் எனக்கு கரெக்டாக தான் பட்டுச்சு, எனக்கு ரொம்ப கரெக்டாக தான் பட்டுச்சு. ஏன்னா ஒன்று வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கிற பிச்சஸ் அவங்களோட கியூரேட்டர்ஸ் ஒரு தடவை அஸ்வின் வீடியோ சொல்லியிருப்பாரு, அங்கே பிச்சஸ்லாம் பெருசாக ரெடி பண்ணுறதே இல்லைன்னு சொன்னார். ஓகே டன், பிச்சஸ் ரொம்ப ரெடி பண்ணலை அப்படின்னா இப்படிதான் ஸ்லோவாக தான் இருக்கும். இன்னொன்று ட்ரை, ஓகேங்களா, அங்கே வெயில், இங்கே இந்தியாவில் இருக்க மாதிரி அங்கே வெயில் இருக்கும். ஸோ பிச் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வறண்டு சொசன்னு இருக்கும். உங்கள் மேலே என்னதான் பாலிஷ் போட்டாலும் அது வந்து 1-2 மாசத்துக்கு போச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த மேட்ச் இது இன்னும் ஸ்லோவா இருக்கும். ஸோ ஒரு மாசத்துலேயே நடக்க போகுது. இங்கே ஒரு 4-5 மேட்ச் நடக்க போகுது. நான் அங்கே ஒரே வென்யூல 4-5 மேட்ச் நடக்கும். ஸோ ஆனால் யூஸ்டு பிச்சா மேபி வரலாம். அப்படிங்கும்போது பிளேயர்ஸோட ஃபுட் மார்க்லாம் கிரியேட் ஆகலாம். ஸோ போக 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 ஸ்பின்னு கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணும். ஸோ விண்டு இருக்குது, இந்த விண்டு, பிச்சு, வெயில், ட்ரைனஸ் இதெல்லாத்தையும் யோசிச்சு 4 ஸ்பின்னர் சரி அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அதுதான் ரோஹித் சர்மா பண்ணாரு. பட் ஆனால் ஆரம்பத்துல 4 ஸ்பின்னர் ஆட வைப்பாரு, 3 ஸ்பின்னரோட ஆட வைப்பாரு. நான் அன்எக்ஸ்பெக்டட் சீரியஸ்லி. வெஸ்ட் இண்டீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அக்ஷர் பட்டேல், ஒரு குல்தீப் யாதவ், ஜடேஜா ஒன்னா ஆடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவர் அங்கிருந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதாவது அவர் வந்து யுஎஸ்ஏல ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ சூப்பரா இருந்துச்சு அந்த விஷயம், சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அடுத்து லார்டர் ஹில் ஆட போறோம். லார்டர் ஹில்லுக்கு முன்னாடி அதுவும் லைக் அங்க இந்தியா ஆல்ரெடி ஆடி இருக்காங்க, அங்கேயும் காத்து இந்த ட்ரைனஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் தான். ஸோ நம்ம லார்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்றதை விட நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு டீமை கொண்டு போவோம். ஸோ அதை தான் நான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ரோஹித் சர்மாவோட மாஸ்டர் கிளாஸ். ஸோ இன்னொருத்தவர் டிராவிட் சொல்லுவாங்க, சச்சின்லாம் சொல்லுவார், ஆர்த்தடாக்ஸ் ஒரு கோச். சரி என்னன்னா இன்னைக்கு ஒரு மேட்ச் நடக்க போகுது அப்படின்னா, சீரீஸ் நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டு தான் அவர் போவாங்க. இதெல்லாமே ஓகே A=B= அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு போறவர். ஸோ அவ்வளோ பிளான் அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். போகிறோம், இதை பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோம், இது என்ன ரிசல்ட் இருக்கோ அதை எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதுதான் நினைக்கிறேன். ஸோ ராகுல் டிராவிட் அண்ட் ரோஹித் சர்மாவோட மாஸ்டர் கிளாஸ் மூலமாக ஸோ ஜெயிச்சிருக்கிறாங்க. சந்தோஷம். அண்ட் கடைசியாக ஒரு கேள்வி, அடுத்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அண்ட் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்
அதுக்கு வந்து இந்தியா வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லி இதை முடிச்சுக்கலாம். ஓகே, பர்கோஸ்கர் ட்ரோஃபி எனக்கு இன்னும் டெஸ்ட் மேட்ச் இருக்கு, அதெல்லாம் டெஸ்ட் மூலியை போட்டு ரொம்ப கசக்கணும். பட் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு விராட் கோலியும் ரோஹித் இருப்பாங்க. பாகிஸ்தான்ல ஆனாங்கன்னா இந்தியாவுக்கு ஐ திங்க் இந்தியா பெட்டர் சைடு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஷமி மேபி வந்துட்டாருன்னா அங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரோடு தான். உங்களுக்கு பிண்டி எடுத்துக்கிட்டாலும், ராவல் பிண்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, லாஹோர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது ரோடு தான். என்ன பிச்சு வந்து பெருசா இருக்கும், ஆனா அதை ரிங்கு போட்டு எல்இடி போட்டு அவங்க சின்னதாக ஆக்குவாங்க. ஒரு பக்கம் பெருசா இருக்கும். பட் மேக்ஸிமம் இந்தியாவில் ஒரு 350 அடிக்க முடியுதுன்னா அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு இந்தியா கிட்ட பவுலர்ஸ் ஷமி, என்னோட பக்கம் சிராஜ், எப்படியாவது அவர் கொஞ்சம் மேபி கொஞ்சம் ஒரு மாதிரி ரன்னை லீக் பண்றவரும் விக்கெட்லெஸ்ஸாக இருக்கிறவர் தேத்தி அகைன் இந்த வேர்ல்டு கப் ட்ரியோவை அங்கே பார்த்தோம் அப்படின்னா அகைன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மேபி நீங்க நான் வந்து உமன்ஸ் டெஸ்ட் மேட்ச் போகும்போது அதை யோசிச்சேன். ஏன்னா நிறைய ஜெய்ஷா சொல்லியிருந்தார் சீனியர்ஸ் இருப்பாங்க சொல்லும்போது மைண்டில் ஓடிட்டு இருந்தது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அடுத்தது அடிப்பாங்கன்னா. ஸோ மேபி செமிஃபைனல்னு ஒன்று இருந்துச்சுன்னா செமிஃபைனல்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஃபைனல் வாய்ப்பு இருக்குது, சப்கான்டினென்ட். ஸோ சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கிலாந்து வந்து கடைசியாக வேர்ல்டு கப்பில் இங்கே இந்த மேட்ச் ஜெயிச்சா தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபின்னு இருக்கும்போது உள்ளே வந்தாங்க. ஒயிட் பால் அவங்க எப்பவுமே எனக்கு ஒரு த்ரெட்னிங்காக தான் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஓகே, இங்கிலாண்டெல்லாம் இந்தியாவெல்லாம் இங்கிலாந்து வந்து சரி இங்கிலாண்டை இந்தியா பாகிஸ்தானில் ஜெயிப்பாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு நீங்கள் வேர்ல்டு கப்பில் பார்த்தா அதே டீம் வருவாங்க. கேஎல் ராகுல் நீங்கள் அங்கே பார்க்கலாம், தென் கில் அண்ட் ரோஹித், விராட் கோலி. ஸோ வேர்ல்டு கப் லெவன்ஸ் ஆல்மோஸ்ட் அங்கே அப்படியே தான் இருக்கும், அந்த பிளேயர்ஸ் அப்படியே தான் இருக்க போகிறாங்க. வேர்ல்டு கப் ஃபைனலில் உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா மிஸ் ஆனார், அக்ஷர் பட்டேல். நான் அந்த வேர்ல்டு கப் ஃபைனல் தோக்கும்போது எல்லாரும் அஸ்வின் இல்லைன்னு, அங்கே அஸ்வின்லாம் தேவை கிடையாது, உங்களுக்கு பேட்டிங்கில் ஒருத்தர் ஆடுறதுக்கு ஒருத்தவங்க வேணும். ஏன்னா அக்ஷர் பட்டேல் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அக்ஷர் பட்டேல் இல்லை ஹர்திக் பாண்டியா. ஸோ இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் 2 பேருமே ஸ்குவாட்ல இல்லை, ஸோ மிஸ் பண்ணோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸோ பக்கா. பட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பர்கோஸ்கர் ட்ரோஃபி எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ ஐ திங்க் அவங்க ஃபைனலுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ரோஹித் வந்து எட் ஷீரனோட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அடுத்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்குது. ஸோ அது அவர்கிட்ட சில பல வார்த்தைகள்லாம் நான் யோசிப்பேன். அவர் சொல்றாருன்னா ரைட் கப்பும் பிடிச்சிப்பேன், டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்கு அப்படின்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகணும் அப்படிங்கிறது. T20 வேர்ல்டு கப் ஒரு இருக்குன்னு T20 வேர்ல்டு கப் ஜெயிக்கணும். அடுத்தது மதர் ஆஃப் ஆல் வேர்ல்டு கப், மதர் ஆஃப் ஐசிசி ட்ரோஃபி அப்படின்னா 50 ஓவர் வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுக்கணும். இந்த தடவை மிஸ் ஆச்சு, அப்போ 2027 வரைக்கும் இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்தியாவோட அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அது டெஸ்ட் சாம்பியன் போகாதுங்கிறது வந்து மேபி பர்கோஸ்கர் ட்ரோஃபி டிசைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஹைலி ஃபயரா இருக்குது. ஏன்னா ஸ்மித், லபுஷின் ஒரு பக்கம், ஸ்டார்க், ஹேஷல்வுட், மேபி உங்களை அந்த ட்ரியோட லாஸ்ட் மேபி ஒரு ஹோம் சம்மரா கூட இருக்கலாம். மேபி உங்களுக்கு என்ன ஸ்டார்க் எத்தனை வருஷம் ஆட போறாருன்னு தெரியல, இல்ல நான் ஆண்டர்சன் மாதிரி பெருசா ஆட போறாருன்னா ஓகே. ஸோ அவங்களோடது பிளஸ் அங்க இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ்திரேலியா நமக்கு இந்தியா மோதுறது அது ரொம்ப பெரிய ஒரு ரைவல்ரியா பேசப்படும். ஏன்னா இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு மோதல் போயிடுச்சு, சைலன்ஸ் பண்ணது ஒரு பக்கம், இந்தியா வந்து செமிஃபைனல் சூப்பர் 8ல பீட் பண்ணது ஒரு பக்கம், வெளியில அனுப்புனது ஒரு பக்கம். ஸோ இப்போ ஆல்ரெடி இந்த ஹீட் போயிட்டு இருக்குது. இது அப்படியே அந்த ஹீட்டை வச்சுட்டு இடையில வந்து ஏதாவது பைலேட்டர் சீரிஸ் இல்லை, அதனால வந்து யாரும் கை கொடுத்து சிரிச்சு பேசிக்க மாட்டாங்க. பட் அங்கே போகும்போது அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இங்க சும்மா கேட்காம சொல்றேன், விராட் கோலி ஆஸ்திரேலியானாலே அவர் மாதிரி பிச்சு உதறுவாரு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் நான் பர்கோஸ்கர் ட்ரோஃபி தாண்டி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா ஐசிசி ஈவெண்ட் இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் உங்களை பற்றியும் கிரிக்கெட்டை பற்றியும் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வேறு ஒரு வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி. தேங்க்யூ ப்ரோ. அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ